தமிழகத்தில் அதிக இடங்களை வென்று காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள தாவேக சார்பில் மாநிலங்களவைக்கு யார் அனுப்பப்பட போகிறார்கள் என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. காரணம், இதன் மூலம் முதன்முறையாக மாநிலங்களவையில் தாவேக பிரதிநிதித்துவம் பெற உள்ளது. இந்த சூழலில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேக சார்பில் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தை நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேர்மையான அதிகாரி என்ற பெயரை பெற்றிருந்த சகாயம் கடந்த சில ஆண்டுகளாக சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களால் பேசி வந்தார். குறிப்பாக விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் சகாயம் பங்கேற்றது பரபரப்பை கிளப்பியது. அதன் பிறகு அவர் தாவேகவில் இணையலாம் என்ற தகவல்கள் தொடர்ந்து பரவி வருகின்றன. இதற்கிடையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான பட்டியலிலும் சகாயத்தின் பெயர் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நிர்வாக அனுபவம், தூய்மையான இமேஜ் மற்றும் தேசிய அளவில் பேசக்கூடிய திறன் ஆகிய காரணங்களால் அவரை டெல்லியில் தாவேகவின் குரலாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருப்பதாக தாவேக வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில்